வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிபி ஏடிஎம் வந்து மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லேயே நம்ம எப்படி வந்து பின் ஜென்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மொபைல் பேங்கிங்கில் கேவிபி டிலைட் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணினதுக்கப்புறம் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக செட் ரீசெட் பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புது பின், உங்களுடைய ஏடிஎம் பின்னு நியூ பின்னை வந்து 4 டிஜிட்டில் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பின்னை என்டர் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நியூ ஏடிஎம் கார்டுக்கான பின் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஏடிஎம் கார்டுக்கு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து பின் செட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.